ஹலோ காய்ஸ், சரங்கை நான் தான் உங்களை வெளியே எல்லாரும் கண்டிப்பாக நல்லா பையங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜிம்மினோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஜிம்மினோட ஃபிஃப்த்தை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் மேரேஜ் வித் அரகன் மேன். ஓகே, இது வந்துட்டு 10 11 எனக்கு சரியாக தெரியல, 10 தான் நினைக்கிறேன். நான் பார்த்து கரெக்டாக போட்டு விட்டுறேன். எனக்கு நான் பார்த்து தான் கரெக்டாக திரும்பி குழப்பி விட்டுறேன். சரி, ஓகேடா, நான் ரொம்ப விளையாடலான்னு பேச வரமில்ல, நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நான் என்ன எதில் கம்ப்ளீட் பண்ணிப்பேன்னா, நிலா வந்துட்டு ஜிமின் வந்துட்டு கூப்பிட்ருப்பாரு. நீ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு 10 o'clock வந்துட்டு ஈஃபில் டவர் கிட்டே வந்துரு, நான் உன்ட்ட வந்துட்டு ஒன்று பேசணும், அதாவது ஒன்று சொல்லணும், இது லைஃப் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ வந்துட்டு நிலாவும் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் அதோட கம்ப்ளீட் பண்ணினேன். ஸோ இப்போ நம்ம அதிலேருந்து கன்டினியூ பண்ணலாமா? இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே நிலாவும் நல்லா அழகாக அவள் ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணிவிட்டு, கொஞ்சம் லைட்டாக மேக்கப்லாம் போட்டு, அழகான ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு, அப்படியே அந்த அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பண்ணிட்டு ஒரு சின்ன ஹேண்ட்பேக் போட்டுட்டு, அப்படியே ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஒரு இதில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பி அப்படி வரா. அங்கே ஜிமின் ஈஃபில் டவர் கிட்ட 10 o'clock அவளை வர சொல்லிவிட்டு 9 o'clock போய் மனுஷன் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவள் கரெக்டாக 10 o'clock அப்புறம் தான் வரா. எப்படி சொல்கிறது, கரெக்டாக 10 o'clock கிட்ட வரா, ஒரு 10:05 அந்த மாதிரி வரா. ஜிமின் இப்படி பார்த்துட்டு கை காட்டுறாரு. ஏய் நிலா எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் கை காட்டிட்டு அப்படி கிட்ட வரா. ஹாய் ஜிமின். ஹாய் நிலா. அது சரி, சொல்லுங்கள், ஏதோ சொல்லணும் நீங்கள். கொஞ்சம் ஈஃபில் டவர் கிட்ட வரைக்கும் போகலாமா? எதுக்கு? வா அப்படி அந்த பிரிட்ஜ்கிட்ட போவோம் அப்படிங்க மாட்டேன். அந்த ஈஃபில் டவருக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்த பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கிட்ட போயிட்டு கரெக்டாக அந்த ஈஃபில் டவர் சென்டர் மாதிரி தான் இருக்கும். அதுக்கிட்ட நின்றுட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஈஃபில் டவரை தான் பார்த்துட்ருக்காரு. இவ்வளோ அப்படியே வந்துட்டு கையை வச்சுட்டு அந்த பிரிட்ஜ் மேலே தான் அந்த கையை வச்சுட்டு அவளை அந்த ஈஃபில் டவர் அப்படி பார்த்துட்ருக்கா. சொல்லுங்கள் ஜிமின், ஏதோ சொல்லணும் நீங்கள்? ஆமாம், சொல்லணும் தான். எனக்கு இது வரைக்கும் எந்த பொண்ணு மேலேயும் இந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்ததில்லை. இது என்ன ஃபீலிங்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சு போச்சு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் கூட. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. எனக்கு லவ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஒரு ஃபேமிலி அப்படி குடும்பமாக வாழணுங்கிற ஒரு ஆசையும் எனக்கு இருந்தது கிடையாது, உன்னை பார்க்குற வரைக்கும். ஆனால் உன்னை பார்த்த உடனே நீ தான் என் லைஃப், நீ தான் என் லவ்னு முடிவு பண்ணிட்டேன் நிலா அப்படின்ட்டு அவள் கண்ணை பார்த்து அப்படி சொல்கிறாரு. அவளை அப்படி பேன்னு பார்த்துட்ருக்கா. ஐ லவ் யூ நிலா. இப்போ போல் எப்போவும் நீ என் லைஃப்பில் இங்கே என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ ஸோ மச். நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்குவியா? ஓய், உன்கிட்ட தான். ஜிமின், என்ன சொன்னீங்க? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் வீட்டில் என்னை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்குன்னு சொல்லிக்க உறவு யாரும் கிடையாது. அம்மா அப்பா அப்படின்னு யாரும் இல்லை. ஃப்ரெண்டுன்னா அது ஒருத்தி மட்டும் இருக்கா, மற்றபடி எனக்குன்னு யாரும் இல்லை. சிம்பிளாக சொல்லணுன்னா நான் ஒரு அனாதை. ஏய், நீ அனாதெல்லாம் இல்லாடி, நான் இருக்கேன். தேங்க்யூ ஜிமின், நீங்கள் என் லைஃபுக்குள்ளே வந்ததுக்கு, என்னை ஹாப்பியாக பார்த்துட்ருக்கிறதுக்கு. உங்ககிட்ட நான் எப்போ பேச ஆரம்பிச்சேனோ, உங்களை எப்போ நான் பார்த்தனோ அன்னிலேருந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். இந்த செகண்ட்லேருந்து எனக்குன்னு ஒரு இந்த உலகத்தில் இருக்குன்னு நினைக்கும் போது I feel I'm so blessed. எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. I love you too.
ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிறா. ஜிமினும் அவளை பேக் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அந்த ஈஃபில் டவர் முன்னாடி தான் 2 பேரும் இப்போ வந்துட்டு ஒருத்தர் ஐஸ் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே ஜிமின் வந்துட்டு ஐ லவ் யூ டூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து டயங் வேறு ஃபோட்டோ வேறு அவரை ஃபோட்டோகிராஃபராகவே நீ கொட்டார். எந்த மூமெண்ட்டும் மிஸ் ஆகக்கூடாது, பங்கமாக நீ வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டி அந்த மனுஷனை ஃபோட்டோவாக ஃபுல்லாக எடுக்க வச்சுருப்பாரு. ஸோ எல்லாத்தையும் அந்த மனுஷன் அழகாக கேப்சர் பண்ணி வந்துட்டு ஃபோனில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ அப்படியே தான் ஜிமினுக்கும் நிலாக்கும் பயங்கரமாக லவ்வெல்லாம் போகுது. பயங்கரமாக 2 பேரும் வந்துட்டு அப்படியே வெளியே சுற்றுறது, பார்க் போகிறது, பீச் போகிறது, ரெஸ்டாரண்ட் போகிறது. ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி நிலாவை பார்க்குறதுக்குனே போவார் நம்ம ஜிமின். ஸோ அவங்க லவ் ரொம்ப வந்துட்டு ரொம்ப டீப் அண்ட் டெத்தாக பயங்கரமான ஒரு லவ் அந்த மாதிரி க்ரியேட் ஆகி அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா, தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. அப்படியே தான் ஒரு 1 month கிராஸ் ஆகிருக்கும். அது இப்போ வந்து திடீர்னு ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. பக்கத்தில் நிலாவும் இருக்கா, அவளும் பேசிகிட்டு தான் இருந்திருப்பா. ஸோ இப்போ ஜிமினுக்கு கால் வரும். நிலா ஒன் மினிட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்ட்டு அவளும் வந்துட்டு அமைதியாக இருக்கா. இப்போ ஜிமின் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்கள் நான் தான். வாட், என்ன பேசுகிறீங்க, என்ன கணக்கு பார்த்துட்ருக்கீங்க நீங்களா? கொஞ்ச நாள் நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அது சரியாக பார்த்துக்க தெரியாதா? ஜஸ்ட் ஷட் அப் ஷிட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஸ்டாக வந்துட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. நீ எல்லாமும் அப்படி பார்க்குறா. ஜிமின் என்னாச்சு? நிலா, நான் கொரியாவில் இல்லாதனால பிஸ்னஸ்லாம் ஏதோ லாஸில் போயிட்டுருக்குது. அது என்னென்னு பார்க்கணும். ஸோ நான் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் தான் ஜிமின், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கவலைப்படாதடி, சீக்கிரமாக வந்துடுவேன். ஒரு 1 week மட்டும் டைம் ஆகும். எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணணும். ஸோ நான் அப்படியே என் கம்பெனியை பாரிஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உனக்கும் காலேஜ் கம்ப்ளீட் ஆகிடும்ல? ஆகிட்டோம். ஸோ நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நீ எனக்காக வெயிட் பண்ணுவல்ல? கண்டிப்பாக அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், எத்தனை வருஷம் இருந்தாலும். லவ் யூ டி, லவ் யூ டூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்ட் அப்படியே வந்துட்டு பிடிச்சி அவள் கிஸ் பண்ணுறா. ஜிமினும் அப்படியே சிரிக்கிறாரு. ஸோ அப்படியே தான் ஜிமின் வந்துட்டு அவரோட ஊருக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு வந்திருப்பார். இப்போ வந்துட்டு அப்படியே தான் அவரோட பிஸ்னஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ வந்துட்டு அப்படியே வந்திருப்பார். அதாவது பாரிஸ்க்கு முன்னாடி 1 week அப்புறம் வந்துட்டு வந்திருப்பார். ரொம்ப ஆசாசியாக தேடி அவளோட நிலாவோட வீட்டுக்கு வந்திருப்பார். நிலாவோட வீட்டுக்கு போய் பார்த்தா நிலாவோட வீடு ஃபுல்லாக பூட்டி இருக்குது. அது வந்து பார்க்கவே கொஞ்சம் ஏதோ பால் அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. என்ன இது ஏதோ சரியில்லைங்கிற மாதிரிட்டு அவர் வந்து அப்படியே பக்கத்து வீட்டுக்கிட்ட வந்துட்டு கேட்காரு. சார், இங்கே ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணியிருந்தாங்களே? ஆமாம் சார், அந்த பொண்ணா? அவள் இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது. அவள் இன்னும் வரை இந்த வீட்டுக்கு வரவே இல்லையே. 4 நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு போனது தான் சார் பார்த்தோம். அப்புறம் அவள் வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினுக்கு ஒன்றும் புரியலை. டயங்க கூட தான் இருப்பார். என்னடா சொல்கிறாங்க இவங்க, ஒன்றும் புரியலையே. டேயாங், சொல்லுடா. அவள் நிலாவோட ஃப்ரெண்டோட நம்பர் வந்துட்டு இருக்கா? இருக்குடா. அவளுக்கு ஃபோன் பண்ணு. அவட்ட கேளு அவள் எங்கே இருக்கான்னு. ஒருவேளை அவள் வீட்டில் கூட இருக்கலாம்ல, சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நீ நிலாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம்லடா. நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன்டா. அவள் ஃபோன் வந்துட்டு
எடுக்கவே மாட்டேங்கிறா. ஃபுல் ரிங் ஆகி கட் ஆகுது. என்னடா சொல்கிற? சரி இரு வரேன் அப்படின்ட்டு இப்போ டைம் வந்துட்டு கால் பண்ணுறாரு. ஹலோ, நான் டயாங் பேசுகிறேன். ஜிமின் உங்கள் ஃப்ரெண்ட் நிலா. ஜிமின் உலா பண்ணாங்களே தெரியும்ல, நான் அவரோட ஃப்ரெண்டு. நீயா சொல்லு. நிலா அங்கே இருக்காங்களா? நிலாவா? நிலா வீட்டுக்கு வந்து பார்த்தோம், அவங்க இல்லை, அதனால தான் கேட்குறேன். 2 பேரும் என் வீட்டுக்கு கொஞ்சம் வாரீங்களா? என்னாச்சு? வாங்க சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு டயங்கு இப்போ காலை கட் பண்ணிப்பார். என்னடா நிலா அங்கே தான் இருக்காளா? சரியா தெரிலடா, அவள் ஃப்ரெண்ட் அவள் வீட்டுக்கு கூப்பிட்றா. உனக்கு அட்ரஸ் தெரியுமா? தெரியும்டா, வா போகலாம் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் காலையே அவளோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ அப்படியே தான் காலிங் பெல்ல டைம் வந்து ரைஸ் பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு அவளும் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. உள்ளே வாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரிட்டு இப்போ அவங்க 2 பேரும் இப்படி உள்ளே வராங்க. உட்காருங்க. காஃபி, டீ, என்ன அதை தண்ணி. எங்கே விளாடாதீங்க. நிலா எங்கே? நிலா இங்கே தான் இருக்கலாம். நிலா நிலா ஹலோ, நிலா இங்கே இருக்கான்னு சொன்னேண்ணா. உட்காருங்க ஜிமின், பேசணும், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சோஃபாவில் உட்காந்துக்கிறா. இங்கே பாருங்க ஜிமின், நிலா நிலா இப்போ உயிரோட இல்லை, இறந்துட்டா. என்னது? என்ன லூஸ் மாதிரி வளர்த்திட்டு இருக்க நீ? நிலா இறந்துட்டாளா? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா? மச்சான் அங்கே பாருடா, என்னடா அது லூஸ் மாதிரி வளர்த்திட்டு இருக்கா? ஜிமன் கொஞ்சம் அமைதியாரு, என்னன்னு கேட்போம். கொஞ்சம் அமைதியாரு. யார்? நான் லூஸா? உண்மையை தாங்க சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் கத்துனாலும் எதுவும் மாறாது. அவள் இறந்துட்டா. எப்படி அவள் இறப்பா? எனக்கு புரியலை. அவள் எப்படி? என்ன சொல்கிறீங்க? அவள் இறந்துட்டா? அவள் எப்படி சாவா? எனக்கு புரியலை. என்ன பேசுகிற நீ அப்படின்ட்டு அவகிட்ட எகிரிட்டு போகிறாரு. டயாங்க அப்படி பிடிச்சிக்கிட்டாரு. ஜிமின் கொஞ்சம் காம் டவுன், கொஞ்சம் இதாக அமைதியாருடா, நம்ம என்னென்னு கேட்ப கொஞ்சிட்டு. நீங்கள் சொல்கிறது அக்செப்ட் பண்ண முடியல, இருந்தாலும் அவள் எப்படி இருந்தா? அவள் தான் சொல்கிறேன்னா நீ அதை கேட்டுட்ருக்க. ஜிமின் அமைதியாரு, நான் கேட்டுட்ருக்கேன்ல, சொல்லுங்கள் அவள் எப்படி இருந்தா? நானும் அவளும் பீச்சுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்து ரொம்ப க்ரௌடு. நாங்கள் எதிர்பார்க்கல அவ்வளோ க்ரௌட் ஆகுன்னு. அது ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. ஜிமின் போய் 2வது நாள் அவள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணான். ஸோ பீச்சுக்கு போகலான்னு சொல்லி அவள் தான் கூப்பிட்டா. சரி நானும் போனேன். அவளுக்கும் வேறு யாரும் கிடையாது, அவளுக்கு என்னை விட்ட வேறு யாரும் நம்பிக்கையானவும் கிடையாது. ஸோ அதனால் நான் போனேன். சரி இருடி, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே அவள் காணாமலே போயிட்டா. நானும் தேடி பார்த்தேன், எல்லா இடமும் தேடினேன். ஆனால் அவன் கண்ணிலே மாட்டலை. க்ரௌடு பயங்கரமாக இருந்துச்சு. நான் போலீஸ்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனாலும் அவளை அன்றைக்கி கண்டுபிடிக்க முடியலை. நெக்ஸ்ட் டே நைட்டு ஒரு பாடி கடற்கரை ஓரமாக அது இங்கே கிடக்குன்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்துச்சு. அது உங்கள் ஃப்ரெண்டான்னு பாருங்கள். போய் பார்த்தேன். என்னால் அவளை பார்க்கக்கூட முடியலை. அவள் இறந்துட்டாங்கிறது நம்ப முடியலைங்க. எனக்கு புரியுதுச்சு மேம், என்னாலே அதை அக்செப்ட் பண்ண முடியல. உங்களால் எப்படி அது முடியும்? பட் இதான் ட்ரூத். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அவள் இல்லை, போயிட்டான். நீங்கள் இதுக்கு மேலேயும் அவளை தேடி ரோஜனம் இல்லை ஜிமின், புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. உங்களுக்கு என்னால் எந்த ஆறுதலும் சொல்லவும் முடியாது. சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினிக்கு இதெல்லாம் கேட்டதும் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக ஆகுது. இல்லை நீ போய் சொல்கிற, அப்படிலாம் ஆகாது. இல்லை அப்படிலாம் என்னை விட்டு போக மாட்டான். அவள் எனக்காக வெயிட் பண்ணுறான்னு சொன்னால் எப்படி போவாள்? இல்லை போக மாட்டான், அவள் உயிரோட தான் இருக்கா. நீ இதை போய் சொல்கிற. ஜிமின் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க ஜிமின்,
இங்கே பாருங்கள் அவள் பாடி, அதை எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு காட்டுறா. ஜிமினுக்கு அதை பார்த்த உடனே அவ்வளோதான், கண்ணெல்லாம் பயங்கரமாக ரெட்டிஷாக ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. டயாங்கும் அந்த பொண்ணும் தான் அவரை அப்படியே காம் டவுன் பண்ணுறாங்க. பட் முடியலை, பயங்கரமாக அழுகிறாரு. டயாங் வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டான்ற மாட்ட அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவரோட ஊருக்கு வந்து கூட்டு வந்திருப்பாரு. கனவே உனை வந்து சேர நான் இங்க வரம் ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான அன்பே அன்பே. மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன் அன்பே அன்பே. ஸோ இப்போ அப்படியே தான் ஜிமின் பயங்கரமாக ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிட்டுருப்பாரு. அவள் இன்னும் இறக்கலை, உயிரோடு தான் இருக்கா, அவள் இன்னும் சாக்கலை, என்னை ஏமாற்றிட்டா, என்னை விட்டு ஏன் போனா அப்படிங்க மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அப்பப்போ ரொம்ப விகாரமாக ரொம்ப வந்துட்டு கொடூரமாலாம் சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ண வராங்க. அம்மா அப்பாவுக்கு புரியாது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியாமல் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அவரோட கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இவர் கேரக்டர் இப்படி தான், ஒரு மாதிரி ரூடாக இருந்திருக்காரு அப்படின்னு. அவர் ரொம்ப ரூடாக காரணமும் இது தான், சும்மாவே ரூடு தான். இதில் இப்படியும் ரூடாக இருப்பார். ரொம்ப வந்துட்டு யார்கிட்டையும் வந்துட்டு ஃபேஸ் கொடுத்து பேசாமல் ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி இருக்க காரணமும் இது தான். ரொம்ப ஸ்டெப்பனாக ஒரு மாதிரி இருப்பார். அவருக்கு இப்போ வரைக்கும் அவரோட மைண்டில் நிலா போக முடியலை. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவளை தூக்கி அப்படியே வீசுறதுக்கு அவர் மைண்டு இடம் கொடுக்கல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் அவர் அவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ வந்து டயங்க இதெல்லாம் அப்படியே சொல்லி முடிக்கிறாரு உங்ககிட்ட. இதான் ஏன் நடந்தது, அவள் ரொம்பவே லவ் பண்ணா, அது ஒரு குழந்த மாதிரி, அவள் கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ஜிமின் அவளை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டான். அவள் அப்பா அம்மா கொடுக்காத சந்தோஷத்தெல்லாம் அவன் கொடுத்தான். அவளும் தனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்த அந்த டைம், அந்த ஒரு அழகான நேரத்தில் அவள் அப்படி அவனை விட்டு போகணும்னு என்ன அவசியம்னு தெரியல. எப்படி அவள் இறந்தான்னு கூட தெரிய மாட்டேங்கின்னு வர அதை கண்டுபிடிக்க நானும் ஜெமினும் ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு இது கிடைக்கல. இன்னும் நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம், அதை பற்றி விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் போலீஸ் வச்சுலாம். ஸோ அவளாக இருந்திருந்தா ஓகே, வேறு யாரும் அவளை கொன்னாங்களான்னு சரியாக தெரியல. அப்படி மட்டும் யாராவது இருந்தால் கண்டிப்பாக ஜிமின் அவங்கள உயிரோட விட மாட்டான், அது தெரிஞ்ச விஷயம். உனக்கு தேவையானது கிடச்சிட்டல வயன், உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ஜிமின் இவ்வளோ ரூடாக இருக்கான்னு இப்போ உனக்கு புரியுதுண்ணா? புரியுதுண்ணா, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் அவங்ககிட்ட பொறுமையாகவே போவேன். நான் உனக்கு சொன்னேன், அதனால உனக்கு அது மண்டையில் ஏறல, எப்படின்னு தெரியல, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் வந்துட்டு இப்போ காலை கட் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கார் அவர். பாவம், அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக வந்திருக்கும்ல. அவ்வளோ உருகி லவ் பண்ண பொண்ணு இறந்துட்டாங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோ, ஐயோ கொடூரமாக இருக்கும். அவர் நரகத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு. அவரை எப்படி நான் மீட்டெடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து அப்படியே வந்துட்டு புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஓகேடா அமேஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டில் வந்துட்டு நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தான், தேங்க்யூ. அண்ட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகேயா எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம கன்டினியூ பண்ணலாம். நல்லா கொடுப்பேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு. சரி ஓகேடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தான், தேங்க்யூ, பை பாய்.